வணக்கம் சார். வாயா. உன் பேர் என்னம்மா? பொண்ணுங்கள்ல உங்களுக்கு எந்த டைப் பொண்ணு பிடிக்கும்? ஸ்ரீதேவி டைப். அப்படின்னா என் பேரு ஸ்ரீதேவி தான். உன்னை பார்த்ததும் கையெழுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். பையில குடியா. நான் அந்த அளவுக்கு இருக்கேனா? சார் இந்தாங்க சார். 20 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் யார். பார்த்து செய்யுங்க சார். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசை சாச்சிட்டாலையா சார். அந்த அழகு செல இனிமே உங்களுக்கு தான் சார். கையெழுத்து வாங்கிட்டு போயா வேலையை ஆரம்பிக்கணும். ஏன் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? நடந்திருந்தானா கொன்னு இருப்பேன். ஏன் கண் முன்னாடியே கவர்மெண்ட் சொத்துல இவன் வீட்டு சொத்து மாதிரி கையெழுத்து போட போனா என்னால தாங்கவே முடியல. போட்ட ஒரு போடு. பொண்ணை பார்த்ததும் கவர்மெண்ட்டே விக்க பாத்தியா? இது சீக்ரெட் கேமரா. இதுல ஷூட் பண்ணதை உங்க சேனல்ல பிரேக்கிங் நியூஸா போடுங்க. நான் சொல்ற ரூல் இருக்கிற ரூலை பிரேக் பண்றதா இருக்கணும். கவர்மெண்ட் பணங்கிறது ஏழைப்பாழங்க கஷ்டப்பட்டு கட்டுற பணம். மக்கள் பணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் தான் இருக்கு. இன்னில இருந்து ரோடா இருந்தாலும் சரி, பில்டிங்கா இருந்தாலும் சரி, எப்ப ஆரம்பிக்குது, எப்படி நடக்குது, எப்ப பினிஷ் ஆகுது, எந்த ஆபீசர் கையெழுத்து போட்டா, எந்த கான்ட்ராக்டர் கட்டினா, அவனோட அட்ரஸ், போன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சாகணும். குறிச்ச டைம்ல குறிச்ச பட்ஜெட்ல ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்காம இருந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸோட அத்தனை சொத்தையும் நான் சீஸ் பண்ணுவேன். குட் ஆக்ஷன் சார். நீங்க தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி அயோக்கியனா இருந்தா 5 வருஷம் தான் மக்கள் கிட்ட புடுங்கி தின்னுவான். அதே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா 30 வருஷம் மக்கள் கிட்ட அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட போனம் திண்ணிகளை, ஊழல் பெருச்சாளிகளை கையால் அடிச்சாலும் சரி, செருப்பால் அடிச்சாலும் சரி, மக்கள் இஷ்டம். குற்றமாகாதா சார்? ஆகாது. Break the rules. No FIR, no court, no judgment. Only punish. சட்டத்தை திருத்தணும்னா ஹிட்லரா மாறணும். ஹிட்லரா இருக்கணும். இருப்ப ஃபைல்ஸை கொண்டு வா. சார், நீங்க ஆர்டர் கொடுத்தா இந்த தூசு மட்டும் இல்ல, இந்த ஃபைல் இருக்கிற ரவுடிகளையும் தூசு தட்டுவேன். என்ன பண்ணுவ? நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வந்து செல்லுல போடுவேன் சார். நம்ம டைம் வேஸ்ட், கோர்ட் டைம் வேஸ்ட், ஜெயில் ஃபுட் வேஸ்ட். வேற பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற மாதிரி போலீஸ்காரன் பெல்ட்ல ரிவால்வர் இருக்கணும். டெய்லி இதை கிளீன் பண்ணா பத்தாது. வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணா சிட்டி மொத்தமும் கிளியர் ஆயிடும். அப்போ என்கவுண்டர் பண்ண சொல்றீங்களா? 3 தடவை எஃப்ஐஆர்ல புக்கானவர் ரவுடியா இருந்தாலும், எந்த செல்வாக்குல இருந்தாலும் தூக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஷூட் பண்ணிருந்தீங்கன்னா எதுக்கு பண்ணீங்கன்னு புல்லட்ட கணக்கு காமிக்கணும். இனி நீங்க ஷூட் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு எனக்கு காரணம் சொல்லி ஆகணும். சார், டெய்லி இந்த துப்பாக்கியை தொடப்பேன் சார். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சார். நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது இதை பயன்படுத்துற சான்ஸ் வராதான்னு ஏங்கணும் சார். சார், நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன் சார். போதும் சார், இன்னைக்கு ஒரு நாள் நான் போலீஸ்காரனா வாழ்ந்துட்டேன் சார். தப்பா ஏதாவது பேசிட்டேனா சார்? எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ ஐயோ, நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறேயா. தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுங்கய்யா. உன் வேண்டுகோளுக்காக மட்டும் உன் கேஸ கோர்ட்ல எடுத்துக்காது. ஐயா, நாங்க செஞ்ச குத்தத்தெல்லாம் ஒத்துக்கிறோங்கய்யா. நடந்தது என்ன? நாங்க எல்லாம் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறோம். எங்களுக்கு தண்டனை கொடுங்க, இல்லன்னா எங்க உயிரே போயிரும் சார். நான் எப்படி கொலை பண்ணேன்னு இந்த லாயர் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டேன் சார். வணக்கம் சார். கமான் சூர்யா. நம்ம சட்டத்துல வெற்றவனுக்கு மட்டும் இல்ல, கத்தியை விக்கிறவனுக்கும் தண்டனை இருக்குன்னு எழுதியிருக்கு சார். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் பணத்துக்காக அவனுக்கு வாதாடுறவங்க வக்கீலுக்கு சட்டத்துல என்ன தண்டனை இருக்கு சார்? இன்னில இருந்து தப்பு செஞ்ச வக்கீல்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். ஒரு நிரபராதிய தண்டனையில இருந்து காப்பாத்த தான் வக்கீல் வேணும். ஒரு குற்றவாளியை காப்பாத்தி விடுவிக்கிறதுக்கு இல்ல. டைம் வேஸ்ட் சார். இந்த சிட்டில குற்றங்கள் இல்லாம இருக்கணும்னா சொசைட்டியை ரிப்பேர் பண்ணணும் சார்.
நம்ம நாட்டில் உள்ள பெண்டிங் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு பல வருஷம் ஆகும். சட்டப்படி நீ செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நீ செய்யறதுல ஒரு சிட்டிசனா மனசளவுல ஒத்து போற சூர்யா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல்கம் ஆபீசர்ஸ். சார், சின்ன வயசுல கருப்பு பணங்கிறத ஏதோ கருப்பு கலர்ல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வரும். உங்களை பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. உங்களுக்காக கவர்மெண்ட் சம்பளங்கிற பேர்ல மாசம் நிறைய செலவு பண்ணுது. என்னைக்காவது கருப்பு பணத்தை பிடிச்சிருக்கீங்களா? என்ன பண்றீங்க? அட்டாக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பினாமிங்கிற அவலம் சட்டத்துல ஓட்ட இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் இந்த அவலத்தை தடுக்க முடியாது சார். இது சத்தியம் சார். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க தேவையே இல்லையே. ஆமா, சிட்டில கருப்பு பணம் முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் சார். அரசியல்வாதிங்க தடுக்கறாங்களே. அப்பா அவங்க எல்லாருக்கும் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் நடத்துங்க. கள்ள பணம் மட்டும் அல்ல, செஞ்ச பாவத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. Go ahead. கள்ளச்சாராயத்துல ஆரம்பிச்ச உன் வாழ்க்கை கலப்பட விதையிலையும் கலப்பட உரத்திலையும் டெவலப் ஆச்சு. கலப்படத்துல ஏழை பாழைங்க உயிரை பணைய வச்ச ஸ்விஸ் பேங்க்ல பணம் போடுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற. நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷனுக்கு நீ கொடுத்த சொத்து விவரம் என்கிட்ட இருக்கடா. நீ கொடுத்த கணக்குல உன் பேர்ல 1,75,000, உன் பொண்டாட்டி பேர்ல 50,000, உன் புள்ள பேர்ல இருந்தது 25,000, 2 அம்பாசிடர் காரு, 4 ஆடு, 4 மாடு. நீ சொல்லிருக்கிறது அத்தனையும் போய் தானே எல்லா மக்களுக்கும் தெரியும். சிட்டில 25 கோடியில 2 வீடு, சிட்டி அவுட்டர்ல 1000 ஏக்கர் நிலம், 5 ஆடி கார், 500 கிலோல 24 கேரட் தங்கம். இதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதானே? மறைக்கிறதானடா உங்க வேலையே. தப்பு பண்ணவன் கடவுள் கிட்ட நான் தான் எல்லாத்தையும் பண்ணனு ஒத்துக்கிறான். அது பயம் இல்ல, கடவுள் எதுவும் பண்ண மாட்டாருங்கிற தைரியம். நான் சொல்றது உண்மைதான். பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணுவாங்க. அதுல ஒரு உண்மையா இருக்காது. ஏன் தெரியுமா? பகவானுக்கே பயப்படாதவன் பகவத்கீதைக்கா பயந்துட போறான். மனுஷன் தனியா தான் பிறப்பான், தனியா தான் சாவான். சாகும் போது உன் அரசியலும் வராது, உன் தொண்டனும் வரமாட்டான். கொள்ளையடிச்சதெல்லாம் எழுதி தர போறியா இல்ல சாக போறியா? சொல்ல. எனக்கு கொண்டாத. நான் எழுதி கொடுத்துறேன். அப்ப இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. கங்கையில குளிச்சு எந்திரி, உன்னோட பாவம் போயிடும். நீ கும்பிடுற குலதெய்வத்தை வேண்டிக்கோ, உன்னை மன்னிச்சிடுமா. ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். சட்டமே கரப்ஷனில் ஈடுபடும் போது சாதாரண மக்களுடைய கதி என்ன? ஹலோ சார், திஸ் இஸ் சூர்யா, ஐபிஎஸ். டெல்மி சூர்யா. மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச ஃபேமஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஸ்விஸ் பேங்க் கோட் கிடைச்சிருக்கு சார். அதுல கருப்பு பணம் மட்டும் 25,000 கோடி. அப்படியா? அந்த கோட் நம்பர் பயன்படுத்தி I will transfer that money to Reserve Bank. ஓகே. உங்களால நம்ப முடியலனாலும் நான் நம்புறேன். என்ன மாதிரியே பப்ளிக்கும் நம்புறாங்க. அதுக்காக தான் ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட கோட் நம்பர் ஓபன் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பார்க்கணும். நாடு ஏன் வறுமையா இருக்குன்னு பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே சூர்யா. எல்லாம் நம்ம நாட்டு பணம். சல்யூட் சூர்யா.
மதுரையில் ஒரு பெரிய பணக்காரருடைய மடிக்கணினியிலிருந்து சுவிஸ் வங்கி கணக்கு எண்ணை தெரிந்து கொண்டு பத்திரிகையாளர்களின் முன்னால் 25,000 கோடி ரூபாயை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள் சூர்யாவும் மஞ்சுளாவும். ஒரே நபரிடம் இவ்வளவு அதிகமான தொகை இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்போர்ஸ்மென்ட் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களால் எப்படி சாதிக்க முடிஞ்சது சார்? இப்படி கொள்ளையடிக்கிற பணம் எல்லாம் யாருது? நடுத்தர குடும்பத்தோடது. தினமும் 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இன்னமும் பசியில வாடுற ஏழையோடது. சம்பாதிக்காமலேயே டாக்ஸ் கட்டுறவங்களோடது. இந்த பணம் எல்லாம் ஒவ்வொரு தாயுது, தங்கைது, அண்ணன்து, தம்பிது. சொல்ல போனா ஒவ்வொரு இந்தியன். இனிமேலாவது கண்ணை தரங்க. நம்ம மட்டும் நேர்மையா இருந்தா பத்தாது. அடுத்தவனும் அப்படி இருக்கானான்னு கவனிக்கணும். அது நம்ம கடமை. எல்லாரும் இதுல உறுதியா இருப்போம்.